Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 5ல illustration 6 பார்க்குறோம். Raghu and Sam are partners in a firm sharing profit and losses in the ratio 3:2. The balance sheet as on 31st March 2017 is as follows. ரகு அண்ட் சாம்ங்கிற பார்ட்னர் வந்து ஒரு ஃபேம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே எந்த ரேஷியோ படி பிரிச்சுக்குவாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே 3:2 அப்படிங்கிற ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பட் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறது எப்போனா 1/4/2017 அன்றைக்கி அட்மிட் ஆகிறாரு. அவர் வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கொண்டு வராரு. என்னன்னு பாருங்கள், he has to bring a capital of 10,000. அவர் வந்து கேபிட்டல் வந்து 10,000 கொண்டு வராரு. அதுக்கு எப்போவுமே ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு மெஷினரி இஸ் வேல்யூட் அட் 24,000. மெஷினரி வந்து 24,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க அவர் வந்ததுக்கப்புறம். அப்போது மெஷினரி வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது. 30,000 வந்து 24,000 வந்து வேல்யூ ஆகிருக்குன்னா அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் க்ரெடிட்டில் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 3,000. அப்போ ஃபர்னிச்சர் என்ன ஆகுது, இயர்லி டெப்ரிஷியேட் ஆகும். அப்போ டெப்ரிஷியேட் ஆனிச்சுன்னா அது வந்து நமக்கு லாஸு, ஓகேவா? அதுவும் என்னாகும், க்ரெடிட்டில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்னால் நமக்கு ஒரு லயபிலிட்டிஸ் அது பே பண்ண வேண்டியது, அது என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 3,000. அதனால் அதுவும் என்னாகும், க்ரெடிட்டில் தான் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் அன்ரெக்கார்டட் ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள்ங்கிறது நமக்கு ஒரு அசெட்டு, அது வந்து என்ன ஆகுது, ரெக்கார்ட் ஆகாமல் விட்டுருக்கு, நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் என்ன அது டெபிட் சைட். இதுக்கெல்லாம் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுக்குவோம். ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட் ரூபீஸ், கிரெடிட் ரூபீஸ்னு ஹெட்டிங் எழுதிங்க. எழுதிட்டு எந்த இயர் வந்து இப்போ நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகிறாருன்னா 2017 ஏப்ரல் 1 அன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஹேஸ் டு பிரிங் ஏ கேபிட்டல். அவரோட கேபிட்டலுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோம். அப்போது அது என்ன ஆகுது, கேபிட்டல் கொண்டு வந்து அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பேங்க்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போது அதுக்கு என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட், பிரகாஷோட கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு நரேஷன் எழுதிங்க. கேபிட்டல் ப்ராட் பை பிரகாஷ் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு, 10,000. அப்போது நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிலாம் எல்லாமே க்ரெடிட்டில் தான் வருது. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ரெடிட் பண்ணிவிடுவோம். என்ன என்ட்ரி போடுவோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மெஷினரி டு ஃபர்னிச்சர் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே வந்து க்ரெடிட் பண்ணுறோம். எந்த டேட்டில், அதே ஏப்ரல் 1 அன்னைக்கு. இப்போது அமௌண்ட் எப்படி போடணும்னா, மெஷினரி பாருங்களேன், மெஷினரி வந்து புக்கில் எவ்வளோ இருக்குது, அசெட் சைடு 30,000 இருக்குது. இப்போ வேல்யூடு அட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போடணும், ஓகேவா? முன்னாடி இருந்தது இவ்வளோ ஆகிடுச்சு வேல்யூ. அப்போது 24,000லேருந்து 30,000 லெஸ் பண்ணி 6,000 தான் நம்ம போட போகிறோம் மெஷினரிக்கு நேராக, ஓகே? 6,000. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் டு பி டெப்ரிஷியேட்டட் பை, ஓகே? அட்டுன்னு வந்தால் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போடணும். பை வந்துச்சு அப்படின்னா அதே அமௌண்ட்டே எடுத்து போட்டுருங்க, அப்படியே 3,000, ஓகேவா? அப்போ 3,000 வந்து ஃபர்னிச்சர் வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, அதே அமௌண்ட்டை அப்படியே போட்டுரும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு 2 வந்தாலும் அதே தான், லெஸ் பண்ணி தான் போட போகிறோம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அங்கே பாருங்களேன் 1000 கொடுத்துருக்காங்க, இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,000 வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு, 2,000. அப்படியே 2,000 என்ட்ரு பண்ணிட்டவே தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 6,000 + 3,000 + 2,000 ஆட் பண்ணால் 11,000 வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் போட்டுரும். நரேஷன் எழுதிங்க. டெப்ரிஷியேஷன் வந்து மெஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் ப்ரொவிஷன் மேட் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அட்ஜஸ்டட்னு நரேஷன் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி எழுதுவோம், ட்ரேட் ரிசீவபிளுக்கு அதே ஏப்ரல் 1 அன்னைக்கு ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் எவ்வளவு 1,000 வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க, இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நரேஷன் எழுதிட வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டபுள் சைட் போடுங்க. பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் இந்த மாதிரி மேலே டெபிட் கிரெடிட் போட மறந்துடாதீங்க. இப்போது மெஷினரி, ஃபர்னிச்சர், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஸ்லாம் எங்கே வரும், டெபிட் சைடு வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து என்னாச்சு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் டு மெஷினரி அக்கௌண்ட், டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட். இங்கே கிரெடிட் சைட் போட்டிருக்கீங்களா, இதை அப்படியே டெபிட் சைட் போட வேண்டியதான்.
6000 3000 2000 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. அதேமாதிரி ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் எங்கே பண்ணிடுங்க, டெபிட் சைட் பண்ணியிருக்கீங்களா, அதை அப்படியே இந்த சைட் கிரெடிட்டில் போட்டுருங்க. பை ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் 1000. ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த சைடு அதிகமானு பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் சைடு தான் வருது 11000. கிரெடிட்டில் 11000 போட்டு 1000 லெஸ் பண்ணிங்கன்னா 10000. இந்த 10000 தான் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும். யாருக்கு? ரகுஸ் கேபிட்டலுக்கோ சாம்ஸ் கேபிட்டலுக்கோ. எந்த ரேஷியோ படி? அவங்களோட ஓல்டு ஷேரிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓல்டு ஷேரிங் ப்ராஃபிட் ரேஷியோலவே 3:2 அதுபடி தான் பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போது ரகுக்கு 3/5, சாம்ஸ்க்கு 2/5. ரெண்டத்தையும் பிரிச்சிங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா 6000 4000 வந்துடும். அப்போது இது வந்து நமக்கு என்ன, இது லாஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. லாஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அதே April 1 அன்னைக்கு ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். லாஸ் அண்ட் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு எங்கே போகுது, அவங்கவுங்க கேபிட்டலுக்கு அக்கௌண்ட்டுக்கு போகுது. 6000 4000 போட்டுருங்க. டோட்டல் 10,000 கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டு கேட்டிருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க அட்மிட் ஆகிருக்காங்களா பிரகாஷ்னு, அவங்களுக்கும் சேர்த்து தான் போடணும். ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டால் இப்போ அதுக்கும் டபுள் சைடு எடுத்து டெபிட் கிரெடிட் போட்டுங்க. ஹெட்டிங் வந்து டேட் பர்டிகுலர்ஸ் 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் காலமை, ரகு ஷாம் பிரகாஷ் அப்படின்னு. அதேமாதிரி கிரெடிட் சைடு டேட் பர்டிகுலர்ஸ் ரகு ஷாம் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேமை பிரித்து கொடுத்துக்கணும். இப்போ இவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் போட போகிறோம். பை பேலன்ஸ் பி பை டின்னு ரகுக்கும் ஷாம்க்கும் பேலன்ஸ் ஷீட்லேயே இருக்குது. 40,000 30,000 இருக்கா, அதை அப்படியே எடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. பை பேலன்ஸ் பி பை இந்த சைடு இருக்குது கேபிட்டல். அப்போது நம்ம எங்கே போடணும், கிரெடிட் சைடு தான் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். பை பேலன்ஸ் பி பை டி 40,000 30,000. நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து எங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம், இவரோடத புதுசாக என்ட்ரு ஆகிருக்கார்ல பார்ட்னர், அவரோடத என்ன பண்ணணும், பேலன்ஸ் பி பை டின்னு ஓப்பனிங்காக போடக்கூடாது, பேங்க் பை பேங்க். ஏன்னா பேங்க்கில் தான் அவரோட தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பை பேங்க்னு போட்டு 10,000. ஓகேவா? ஏற்கனவே ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருப்பீங்கள்ல. பை பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிருப்பீங்க. அப்போ பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அது தானே போடுவோம். பை பேங்க்னு போட்டு 10,000 என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. இந்த சைடு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எவ்வளோ ரீவேல்யூஷன் இருந்துச்சு அவங்க அக்கௌண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் கிடச்சதுனால டெபிட்டில் போடுறோம். இங்கே நமக்கு ரீவேல்யூஷனில் கிரெடிட்டில் வச்சா அப்படியே ஆப்போசிட்டில் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் லாஸ். இது எவ்வளோ பிரித்து கொடுத்தீங்க, 6000 4000. ஓகேவா? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் தான் பிரித்து கொடுத்தோம். அப்போ அதை போட்டுட்டு எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 40,000 30,000 10,000. அது என்ன பண்ணணும், இந்த டெபிட் சைடு போட்டு எவ்வளோ கம்மியாகுது, 40,000க்கு 6,000 லெஸ் பண்ணிங்கன்னா 34,000 வரும். 30,000ல் 4,000 லெஸ் பண்ணிங்கன்னா 26,000. இந்த 10,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து க்ளோசிங் கேபிட்டல் அக்கௌண்ட். அது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் போடுவோம். இங்கே டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, அதனால் டேட்டு போட வேணாம். பை பேலன்ஸ் பி பைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுருவோம். அதே 34,000 26,000 10,000. ஓகேவா? இப்படி தான் போடணும். புது பார்ட்னர்ஸ் அட்மிட் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.